சண்டே ஸ்கூலுக்கு போகிறோம். சண்டே ஸ்கூலுக்கு போனால் ஒரு நாள் டீச் பண்ணுறாரு. பண்ணால் திடீர்னு என்ன பண்ணிட்டாருன்னா ரொம்ப எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிச்சிட்டார். அழுது அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அந்த பாடம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே என்ன சொல்றாருன்னா, உங்களில் ஒருத்தங்க நீங்க ஊழியத்துக்கு போக போறீங்க, ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, நீ ஊழியத்துக்காக ஒப்பு கொடு அப்படின்னு அந்த பாடம் நடத்திட்டு இருக்கும் போதே சொல்லிட்டே இருக்காரு. நாங்க எப்பவும் போல விளையாட்டுத்தனமா பண்ணி அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, நாங்க தலையை குறிஞ்சிட்டோம், இப்படி நடந்துட்டு இருக்குது. திடீர்னு அப்படியே பேசிட்டு இருந்தவர் அழ ஆரம்பிச்சிட்டாரு. அழுதா என்னதானே ஒரு 65 வயசான மனுஷன் அழுதா நம்ம கஷ்டமா இருக்கும்ல. உடனே நாங்க எல்லாரும் என்ன பண்றோம்னா தலையை தொங்க போட்டு கீழே உட்காந்து நான் எழுதிட்டு இருக்கிறோம். அப்படின்னா எழுதிட்டுனா கிறுக்கிட்டு இருக்கோம். இவர் அழுதுட்டு உட்காந்து இருக்கிறாரு. அவரோட முகத்தை பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு. ஆனா அவர் அழுகையை நிறுத்தவே இல்லை. அவர் சொல்றாரு, இல்ல இன்னைக்கு நான் உங்களுக்கு பேசுறது ஒரு வேளை விளையாட்டுத்தனமா தெரியலாம், ஆனா நீங்க பயன்பட போறீங்க ஆண்டவருக்காக. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போறாரு. நிறைய பேருக்கு என்னென்னமோ அவர் பேசி கடைசியில் அழுது எங்களுக்கும் கஷ்டமா இருந்துச்சு, நாங்களும் உடனே ஒப்பு கொடுக்கறது மாதிரி அவருக்கு வருத்தப்படுத்திடக்கூடாதே அப்படின்னு ஃபீல் பண்ணி அன்னைக்கு உள்ள விஷயத்தை எப்படியோ நடத்தி முடிச்சிட்டோம். ஆனா இன்னைக்கு இந்த பலிபீடத்தில் இருக்கும்போது நான் அவரை நினைக்கிறேன், அந்த சாரை நான் நினைக்கிறேன், அந்த சண்டே ஸ்கூல் டீச்சரை நான் நினைக்கிறேன். அவருக்கு சூழ்நிலை சரியில்லை, அவருக்கு கொடுத்த எதுவுமே சரியில்லை, நாங்கள் சரியில்லை. அவருடைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு பையன், இன்னொரு பையன் திருமணமே முடிக்க, அந்த ஃபேமிலி ஃபுல்லாக அவருக்கு ஃபேமிலியில் பிரச்சனை, சரீரத்தில் பிரச்சனை, எங்களால் எல்லாமே அவருக்கு எதிராக இருக்குது. ஆனாலும் அவர் செய்யணும்னு தீர்மானம் எடுத்ததை எல்லா சூழ்நிலையிலும் அவரால் எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணினதுனால தான் இன்னைக்கு நான் சொல்லுவேன், நான் இந்த இடத்துல நிற்கிறதற்கு அவர் ஒரு விதத்தில் ஒரு பெரிய காரணமா இருக்கு. அதனால அன்னைக்கு நினைக்கல, அன்னைக்கு கைத்தட்டலை, இதை போய் அவருக்கு சொல்ற அளவு கூட அவர் இல்லை. இன்னைக்கு நான் போய் சொல்ல கூட அவரில் முடியாது. சொன்னா கூட அவருக்கு அப்படியாப்பா தெரியலையப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அவர் இருப்பாரு. ஆனா இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லை. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை, சில நேரத்தில் யோசேப்பை போல உங்களுக்கு சூழ்நிலைகள் சரியில்லைன்னு சொன்னவனை விட்டுட்டு ஓடிடாதீங்க. மோசையை போல அவ்வளோதான் ஆண்டவரே நான் நினைச்சது எதுவுமே நடக்கலையே, நான் போய் என்னத்தை செய்ய போறேன்னு விட்டுட்டு ஓடிடாதீங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த காரியத்தை, நீங்க எடுத்த தீர்மானத்தை, நீங்க கமிட் பண்ணதை என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, இந்த சூழ்நிலையிலையும் என்ன நடந்தாலும் நான் இருக்கிற பலத்தோட செய்வேன்னு ஒரு முடிவு மட்டும் எடுங்க. இன்னைக்கு ஒருவேளை வித்தியாசமா இருந்தாலும் ஏற்ற நேரத்தில் உங்களை கொண்டு கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனத்தை, திட்டத்தை நிறைவேற்றாமல் போக